அவங்க சொல்லுவாங்க, முகமது நபியே நீங்கள் வந்து ஈசா வந்து அல்லாஹ்வுடைய மகன் இல்லைன்னு சொன்னீங்க, நாங்கள் ஈசா வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய மகன் ஈசா தான், இறைவனுடைய மகன் ஈசா தான் சொல்கிறாங்க. இதை முகமது நபியே கேட்குறாங்க. அப்போ ஈசா வந்து அல்லாஹ்வுடைய மகனாங்கும் போது இல்லை, மகன் இல்லை, அவர் என்னை போல ஒரு தூதர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யூதரும் வந்து முகமது நபியை பார்த்து கேட்குறாங்க, உசைர் வந்து அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய பிள்ளைங்கிறாங்க. அப்போ யூதர் சொன்னாங்க நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளை யூதர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்போ யூதர் இல்லை, பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரபூர்வமான வார்த்தையை என்ன சொல்கிறாங்கனாக்கா 9வது அத்தியாயம் 30வது வசனத்தில் உசேர் யூதர்கள் சொல்கிற உசேர் வந்து அல்லாஹ்வுடைய குழந்தை இல்லை பட்டுன்னு அடிச்சிடறான். அடுத்து வந்து ஈசா வந்து அல்லாஹ்வுடைய மகன் அல்ல அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு எந்த ஆயத்து 9:30. இதுக்கு சப்போர்ட்டடாக இன்னொரு ஆயத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது 72:3 ஜின்னில் சொல்கிறான். 72 ஜின்னில் 3வது சொல்கிறான், அல்லாஹ் யாரையும் மனைவியாகவோ அல்லது குழந்தையாக எடுத்துக்கொள்ளவில்லை, அவன் பொறுமிக்க வேண்டும், அவன் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன், அவனை கொண்டு போய் மனைவி பிள்ளைலாம் ஜாயின் பண்ணாங்கிறான். அப்போ அல்லாவுக்கு உசைர்ங்கிற பிள்ளை இல்லைன்னு யூதர்கள் சொன்னதை மறுக்கிறான். அப்போ யூதர்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, கிறிஸ்தவர்களுக்கு ஈசா தான் அல்லாஹ்வுடைய மகன்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, பதில் வந்துருச்சு.